சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தற்போது ஓமந்தூரார் ரயில் நிலையத்தை பார்வையிட்டு வரும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கிருந்து நந்தனத்தில் செயல்பட்டு வரும் மெட்ரோ ரயிலின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் மீண்டும் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் அந்த தலைமை அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது வருகை தந்திருக்கிறார். தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக ஓமந்தூரார் இருக்கக்கூடிய அரசர் தோட்டம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார். அங்கிருந்து பயணிகளோடு பயணியாக மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார். நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவிலேயே மெட்ரோ ரயில் நிர்வாகத்திலேயே தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய நிலையில வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் வாகனத்தில் ஏறாமல் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தலைமை அலுவலகம் வரையிலாக நடந்தே வருகை தந்தார். எனவே நடந்தே வருகை தந்த முதலமைச்சர் ஜோசப் விஜயை பார்த்து பொதுமக்கள் ஆரவாரம் செய்த நிலையில பொதுமக்களை பார்த்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் கையசைத்தபடி நேரடியாக நடந்தே மெட்ரோ அலுவலகத்திற்கு சென்றார். மெட்ரோ அலுவலகத்துல இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் கேட்டு ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தற்போது இந்த மெட்ரோ ரயில் தலைமை அலுவலகத்துல மெட்ரோ ரயில் மேலாண்மை இயக்குனர் சித்திக், மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை என்பது அடுத்த 20 நிமிடத்திற்கு நடைபெறும் என்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துல மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் என்ன, இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தின் பணிகள் எந்த அளவிற்கு முடிக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக 115 கிலோமீட்டர் அளவிற்காக நடைபெற்றிருக்கூடிய இந்த பணிகள்ல எத்தனை கிலோமீட்டர் அளவிற்காக இந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது, எப்போது இதனை துவங்கலாம் என்பது தொடர்பான விரிவான தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறார். இதே போன்றே அடுத்த கட்ட மெட்ரோ பணி திட்டங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம், எந்தெந்த பகுதிகளில் மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான விவரங்களையும் கேட்டறிய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு வரையிலாக அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அதிகப்படுத்தணும், அதாவது அதுவரையிலும் தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதாக கோரிக்கைகள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில அது தொடர்பான விவரங்களையும் கேட்டு அதிகாரியுடன் அந்த பணிகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்ள இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலகத்தை நேரில் சென்று அந்த ஆய்வு மேற்கொள்கிறார். அங்கிருந்தபடியே சென்னையில தற்போது 2 வழித்தடங்களில் இயங்கக்கூடிய அந்த மெட்ரோ பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அந்த பணிகள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான வகையில் இருக்கிறதா அல்லது வேறு ஏதேனும் மேம்படுத்த வேண்டிய பணிகள் இருக்கிறதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக இரண்டாம் கட்ட பணிகள்ல சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய பணிகள், மேம்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று விட்டதா அல்லது எங்கெல்லாம் அது தற்போது இன்னும் அந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது, எத்தனை சதவீதம் பணிகள் இன்னும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் கேட்டறிய இருப்பதாகவும் அந்த பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அதிகாரிகளுக்கு உத்தரவிட இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்தது. அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து அடுத்த கட்டமாக சாலை மார்க்கமாக புறப்படக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக கிண்டியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்கிறார். அங்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக உயரமான ஒரு கட்டிடம் என்பது கட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அங்கு கட்டப்பட்டு வரக்கூடிய கிண்டி கத்திப்பாராவில் இருக்கக்கூடிய அந்த கிளை ஓவர் மெட்ரோ பாலத்தின் மீது ஏறி அங்கு இருக்கக்கூடிய அந்த பணிகளும் எவ்வாறு நடைபெற்று வருகிறது என்பது தொடர்பாகவும் அந்த பணிகளுடைய தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அந்த ஆய்விற்கு பிறகாக போரூர் புறப்பட்டு செல்லக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் போரூரில் இருந்து இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பயணத்திற்காக ஆளில்லா மெட்ரோ ரயிலின் மூலமாக அங்கிருந்து பூந்தமல்லி வரையிலாக பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகாக இந்த மெட்ரோ பணிகள் குறித்து முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிக்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜெயலானி, தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வரும் இந்த ஆய்வு தொடர்பாக மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு அருகில் போக்குவரத்து மாற்றங்கள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா, வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஏனென்றால் நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து தலைமை அலுவலகத்திற்கு நடந்தே வந்ததாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதன் காரணமாக அங்கே போக்குவரத்து ஏதாவது பாதிக்கப்பட்டதா?
நிச்சயமாக சிக்கந்தர். அதாவது முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்கனவே தனது வாகனம் செல்லும் போது பொதுமக்களுடைய வாகனங்கள் எங்கும் நிறுத்தப்படக்கூடாது என்பதாக ஏற்கனவே அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில முதலமைச்சருடைய வாகனம் செல்லும் போது மற்றொரு வழித்தடத்துல பொதுமக்களுடைய வாகனம் என்பது இயக்கப்படுவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில தான் குறிப்பாக மெட்ரோ ரயில்ல முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் மேற்கொண்டாலும் மெட்ரோ ரயிலுடைய வழக்கமான வழிகாட்டு திட்டங்கள்ல எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதற்கு மாற்றாக முதலமைச்சர் விஜயுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 4 பெட்டிகள் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் நிலையத்துல ஒரு பெட்டி முழுவதுமாகவே முதலமைச்சர் கூட வரக்கூடிய அதிகாரிகள் பயணம் மேற்கொள்வதற்காக அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில ஓமந்தூரார் வருகை தந்த முதலமைச்சர் காத்திருந்து மெட்ரோ ரயில் வந்ததற்கு பிறகாக பொதுமக்களாக பயணம் மேற்கொண்டார். அதே போன்று நீங்கள் கேட்டது போன்று நந்தனம் என்பது மிகவும் முக்கிய சாலை. அண்ணா சாலை இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது ஏராளமான வாகனங்கள் செல்லக்கூடிய இடமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில முதலமைச்சர் ஜோசப் விஜய் 500 மீட்டர் வரையிலாக நடந்து வந்த அந்த நேரத்தில் மட்டுமே போக்குவரத்து என்பது இந்த சாலையில நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக மாற்று சாலை வழியாக அந்த வாகனங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவர் அந்த அலுவலகத்திற்குள்ளாக சென்று அடுத்தபடியே மீண்டும் அந்த சாலைகள் என்பது திறந்து விடப்பட்டது. அதற்கு பிறகாக பொதுமக்கள் தங்களது இயல்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில தற்போது கிட்டத்தட்ட 10 நிமிடத்துக்கு மேலாக மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் விஜய் தற்போது அங்கிருந்து கிண்டி நோக்கி புறப்பட்டிருக்கிறார். கிண்டி செல்லக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளைஓவர் மெட்ரோ பாலம் மீறி ஏறி அங்கு ஆய்வு செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக குறிப்பாக ஓமந்தூராரில் இருந்து மெட்ரோ ரயிலில் வந்த முதலமைச்சர் விஜய் தற்போது சாலை மார்க்கமாக தனது வாகனத்துல புறப்பட்டு செல்கிறார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது சிக்கந்தர். இங்கிருந்து புறப்படக்கூடிய முதலமைச்சர் ஜோசப் விஜயை ஏராளமான பொதுமக்கள் தங்களது கைகளை அசைத்து அவருக்கு வரவேற்பு என்பதை கொடுத்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தலைமை அலுவலகத்துக்கு வந்த முதலமைச்சர் விஜய் அங்கு இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஆபரேட்டிங் சிஸ்டம் உள்ளிட்ட அனைத்து ஆய்வகங்களையும் நேரடியாக கண்காணிப்பகங்களையும் ஆய்வு மேற்கொண்டதற்கு பிறகாக தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக புறப்பட்டிருக்கிறார் சிக்கந்தர். ஜெயலானி, தற்போது முதலமைச்சர் அங்கிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. நேராக அவர் கத்திப்பாராக்கு செல்வதாக சொல்லியிருக்கிறீங்க. அங்கு கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவின் முதல் கிளைஓவர் மெட்ரோ பிரிட்ஜில் அவர் ஆய்வு செய்ய இருக்கிறார். இந்த ஆய்வானது எவ்வளவு நேரம் நடைபெறும், யாரெல்லாம் உடன் இருப்பார்கள், இது குறித்தான விரிவான தகவல்? அதாவது அவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமை செயலகத்திலிருந்து புறப்பட்ட போதே அவருக்கான அந்த திட்டமிடல் என்பது வகுக்கப்பட்டது பாதுகாப்பு நலன் கருதி. குறிப்பாக முதலாவதாக ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேஸ் 1 வழித்தடத்தில் இயங்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக அந்த பேஸ் 1 இயக்கப்படக்கூடிய ஓமந்தூராரிலிருந்து நந்தனம் முறையிலாக இயங்கக்கூடிய அந்த மெட்ரோ ரயில்ல பயணம் மேற்கொண்டார். அந்த பயணங்கள் பொதுமக்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதற்கு பிறகாக மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் 20 நிமிடத்திற்கு மேலாக மெட்ரோ அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். இங்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது, கண்காணிப்பகங்கள் செயல்படுகிறதா, அங்கிருந்து முறையாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்திலிருந்து மெட்ரோவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டார். அதற்கு பிறகாக தற்போது சாலை மார்க்கமாக கிண்டி செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த மேம்பாலத்தை பார்வையிட இருக்கிறார். அதற்காக தற்போது சாலை மார்க்கமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அங்கு சென்று அந்த பாலத்தினை ஆய்வு செய்ததற்கு பிறகாக உடனடியாக அங்கிருந்து போரூருக்கு புறப்படுகிறார். போரூரில் இருந்து 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பயணம் குறித்தான அந்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே பொதுமக்களுக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலான அந்த மெட்ரோ ரயில் சேவை என்பது. இதற்கு முன்பாகவே அங்கு 2 முறை அந்த சோதனை ஓட்டம் என்பது நடத்தப்பட்டது. இந்த நிலையில தற்போது ஆளில்லா மெட்ரோ ரயில்ல முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக பயணம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் தரப்பிலையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூன்றாவதாக தற்போது கிண்டி செல்கிறார். கிண்டியிலிருந்து புறப்பட்டு போரூர் சென்று போரூரிலிருந்து 115 கிலோமீட்டர் அளவிற்காக 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு கட்டமாக போரூரிலிருந்து பூந்தமல்லி வரையிலாக இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கிறார் சிக்கந்தர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.